உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்காதா என்று ஏக்கத்தோடு காத்திருக்கும் ஆத்மாவே, என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது மீகா 7:15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எகிப்திலே அநேக விதமான அதிசயங்கள் நடந்தது. அதில் ஒன்று, எகிப்து முழுவதுமே இருள் இருந்தது. ஆனால் கோசேனிலோ இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த இடத்திலோ வெளிச்சம் இருந்தது. கர்த்தரே அவர்களுக்கு வெளிச்சமாய் இருந்தார். அதுவரை அவர்களை அதிகமாய் அடிமைப்படுத்தின போது பார்வோனும் அவன் சேனையும் அவர்களை குறித்து சந்தோஷப்பட்டிருப்பார்கள். ஆனால் இந்த வேளையிலே இந்த மாதிரி தேவன் அவர்களுக்காக இறங்கி கிரியை செய்யும் போது அவர் அதிசயமானவராய் இருந்தார். இஸ்ரவேலருக்கு சத்துருக்களுக்கோ வெட்கத்தை கொடுத்திருந்தது இந்த செய்கைகள். வசனம் 8 சொல்லியிருக்கு, சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் என்று. ஆமாங்க, எத்தனை பெரிய இருள நம்ம இருந்திருந்தாலும், நம்ம சுற்றிலும் இருள் இருந்திருந்தாலும், நம் இருதயத்திற்குள்ளாக தேவன் வெளிச்சமாய் இருப்பாருங்க. நம்முடைய இருளான பாதைகளை, நம் இருளான வாழ்க்கையை தேவனே வெளிச்சமாய் இருப்பாருங்க. மிகப்பெரிய அதிசயத்தை நம் வாழ்க்கையில் அவர் செய்கிறவராய் இருக்கிறாருங்க. எனவே சத்ரு நமக்கு விரோதமாய் வரும்போது சத்ரு சந்தோஷப்பட்டாலும் நீங்க துக்கப்படாதீங்க. அவன் சந்தோஷம் ரொம்ப கொஞ்ச நாள் தான். ஆனால் தேவனும் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறபடினால் நம்மை அதிசயங்களை காண பண்ணுவாருங்க. தேவன் செய்ய போகும் அதிசயத்திற்கு நம்பிக்கையோடு காத்திருங்க. நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு மகிழ்ச்சியை வைத்திருக்கிறாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் என்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னீரையா, அந்த அதிசயத்தை நான் காணத்தக்கதாக நீர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பதினால் நம்பி உமக்காக காத்திருந்து உம்மிடத்தில் வரும் அதிசயத்தை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.